Recording in progress. என் வாழ்வில்
என்னை சூழ்ந்தாலும் வார்த்தையே எனக்கு தீபமாகும். தனிமையில் நான் வாடும் நேரமெல்லாம் உம் சிலுவை நிழல் எனக்கு துணையாகும். உயிரான இறைவா, உயிரான இறைவா, உயிரான இறைவா, உயிரான இறைவா. உடைந்த உள்ளத்தை தேற்றிடுவீர், உயிரற்ற வாழ்வை மாற்றிடுவீர். தடுமாறும் போது தாங்கிடுவீர். அழகாய் நான் கரையேற்றி என்னை உயர்த்துகிறீர். அன்பெனும் கடலே என் தேவனே, என்றென்றும் உம்மை பாடுவேன். மன்னிப்பு இல்லாத பாவியாய் இருந்தாலும் மன்னவா நீர் என்னை ஏற்றுக்கொண்டீர். காயங்கள் ஆற்றிலும் மறந்தானே, கண்ணீர் துடைக்கும் கரமானே. மண்ணுலகில் நான் வாழும் காலம் உம்மை துதிப்பேன். காலங்கள் மாறினாலும் உம் கிருபை, கோலங்கள் சிதைந்தாலும் உம் அன்பு பிரியாது. வாக்கு மாறாத உண்மையுள்ள தேவனே, என் சுவாசம் நீரே, என் நேசனும் நீரே. இனி எனக்கு
ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தியின் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கும், இந்தியா இலங்கை சனி மாலை 5 மணிக்கும், ஞாயிறு மாலை 5 மணிக்கும், ஜெர்மனியில் ஞாயிறு மாலை 2:30 மணிக்கும் ஆரம்பமாகின்றது. இன்றைய நாளிலே ஆரம்ப ஜெபத்தை தமிழிலும் ஆரம்ப ஜெபத்தை ஆங்கிலத்தில் சிஸ்டர் ரஜினி அலங்காரம் வழி நடத்துவார்கள். ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த அதிகாலை வேளையிலே, இந்த பரிசுத்தமான நாளிலே, இந்த சங்கமா வானொலி உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசை நிகழ்ச்சியை உங்கள் பொற்பாதத்திலே வச்சு செபிக்கிறேன். ஆவியானவரே, நீரே இதை வழிநடத்த வேண்டுமாக செபிக்கிறேன். இந்த துதி ஆராதனை சத்தம் உலகமெங்கும் தொனிக்க நீ கிருபை செய்து கொண்டிருக்கிற சுவாமி, அந்த கிருபைக்காக நன்றி. தேவனே, கலந்து கொள்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதி. யார் யார் இன்றைய நாளிலே வந்து துதித்து ஆராதித்து சாட்சியில் தேவசதியை கொடுக்கிறார்களோ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக செபிக்கிறேன். இந்த புனித ஞாயிற்றுக்கிழமையிலே சுவாமியுடைய பிள்ளைகள் தேவாலயத்துக்கு போகுமுன் உமக்கு ஊழியம் செய்ய ஓடி வந்திருக்கிறாள் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவை நீர் ஆசிர்வதித்து வரவேண்டிய தேவ பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்து நீர் இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சியை நீர் வழிநடத்த வேண்டுமாக செபிக்கும். ஐயா, அந்த ஆரம்ப ஜெபத்தை எடுத்த சிஸ்டர் ரஜினி அலங்காரம் நினைவுகூறும். அந்த மகளை நீர் ஆசீர்வதித்து அந்த மகள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து தருகின்ற சங்கம வானொலி நிலையத்தை ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord, Sister Rajani. Go ahead. Praise the Lord, Sister Rajani. Praise the Lord, Brother Mahendran. Good morning. God bless you. God bless you too. Amen, amen. Thank you, Lord, this wonderful morning, Lord, as we gather together in your name, Lord, on a Sunday morning, Lord, here in Canada and in the North American continent. As Brother Mahendran had already mentioned, Lord, we are gathering with the nations of the world, all the way with the rest of the 4 continents, Lord Jesus. Lord, we thank you, Lord, for this wonderful privilege, Lord, on a day of rest, on Lord Jesus, the day that people gather, Lord, in your churches, Lord, in the places where they want to gather and worship you, Lord. We bring them all together, Lord, through this network as well, Father, as you have given us, Lord Jesus, such an opportunity, such a favor, Lord, to come and join with 97 stations, Lord Jesus. So we thank you, Lord, for all the stations that are representing those countries, Lord, that they are also receiving this blessing, Father. So, Lord, we bring them all to you, Father, and ask your blessing, Lord, upon it, Lord. And all those who are joining us this morning, Father, we bring them to, Lord Jesus, the handmaidens of the Lord and the pastors that are also joining us, and the ones, the very servant of the Lord that would bring the word of God today in the name of the Lord, that you will rest upon every single detail, Lord Jesus, that comes out of this. And also, Lord, for Brother Leslie, Lord, who is also, Lord, from Toronto, Canada, Lord, who is being able to, Lord, bring this program out into the nations of the world. 97 stations joining along with him, Lord Jesus, at this time, Lord, to do all the recordings, Lord, that he would able to now go into YouTube and Facebook, Lord, and be able to produce them, Lord, in such a way. Thank you, thank you, thank you, Master. So many nations are being blessed. So many nations are being touched, set free and delivered because of the ministry that goes forth, Lord. Thank you for the time that you have given us, Lord, for all those that are waiting, Lord. And we give Mrs. Arya Raja into your hands, Lord, as she is going to come and now, Lord Jesus, start this very time of worship and adoration to you, Lord, and be with the anointed leader and guider accordingly, and also all the rest of them that are joining us. We entrust them all into your hands, we pray, with a wonderful and mighty blessing that is going to be poured upon by your anointing power of the Holy Spirit, I pray. In Jesus' name, amen and amen. Amen, amen. ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் ஆங்கிலத்தில் ஆரம்ப ஜெபத்தை எடுத்தவர் சிஸ்டர் ரஜினி அலங்காமணி ஃப்ரம் வான்கூவர்.
தொடர்ந்து நாங்கள் முதலாவதாக சிஸ்டர் ஹரிராஜா அழைக்க போறோம். சிஸ்டர் ஹரிராஜா. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவஸ்துதி நிகழ்ச்சியிலே முதலாவதாக தேவனை ஆராதித்து துதித்து பாடல் பாடி தேவனுடைய நாமத்தை அமைப்ப வந்திருக்கிறீர்கள். உங்களை வரவழைக்கிறோம். இப்பொழுது உங்களுடன் கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே. அப்பா, உம்மை வர்ணிக்க எங்களுக்கு வார்த்தை இல்லை. 1000 நாவுகள் இருந்தால் உம்மை சோத்திரித்து புகழ எங்களுக்கு வார்த்தை போதாது. நீங்கள் ஜீவன் உள்ள தேவன். இன்றைக்கும் ஆண்டவரே ஜீவித்திருக்கிற கர்த்தர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தெய்வ குமாரனாம் இயேசுவே, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட வேணும். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லவர். நீரே எங்கள் கண்மலை, எங்கள் கோட்டை, எங்களை பலப்படுத்துற கர்த்தர் ஆண்டவரே. இந்த வேளையிலும் அப்பா, இந்த நேரத்தை, இந்த ஆராதனையை நீங்க பொறுப்பெடுக்க வேணும். இது உங்களுடைய ஐடியா ஆண்டவரே. அநேகர் இந்த நாளிலே, இந்த வேளையிலே அவர்கள் சேர்ந்து உண்மை ஆராதிக்க வந்த இந்த வேளையிலே நாம் பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே நீங்கள் வர வேணும் என்று நான் உங்களை அழைக்கிறேன். இந்த வேளையினில் வந்தருளும் தேவ ஆவியே, இப்போ எங்கள் மீது இறங்கி தங்கி வரம் தாரும் ஆவியே. அந்தண தம்மிடம் விந்தை செய்ய சத்ய ஆவியே, முன் ஆச்சரியமாக காட்சி தந்த ஞானம் ஆவியே. அச்சியர் கண்ணாலில் அற்புதம் செய்தாண்ட ஆவியே, இந்த ஆதிரை மீதேனில் தீதாகச்சியாளும் ஆவியே. ஆரோமறியாத ஆறுதல் செய்திடும் ஆவியே, இங்கு அஞ்ஞானமகற்றி மெய்ஞானம் போகட்டும் ஆவியே. சித்தமீரங்காயோ நித்தியர் ஆகிய ஆவியே, அதன் ஜீவ வழி காட்டி பாவம் அகற்றிடும் ஆவியே. வாரும் வாரும் கண் பாரும் பரிசுத்த ஆவியே, என்று வந்து சபை மீதில் சிந்தை வைத்தருளும் ஆவியே. தேற்றரவாளன் என்றே தீப்புகழ்ந்திடும் ஆவியே, நீதம் சித்தம் வந்தென் மீதில் மூற்றிலும் காத்திடும் ஆவியே. இந்த வேளையினில் வந்தாருளும் தேவ ஆவியே, இப்போ எங்கள் மீதிறங்கி தங்கி வரம் தாரும் ஆவியே. ஆமென். நாங்கள் அழைக்கும் போதெல்லாம் எங்கள் மத்தியிலே வருவீர்கள் ஆண்டவரே. ஓ சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோதரியுங்கள். பூமியின் கொடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய்
பாடுங்கள். ஆமே. நம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட நாங்கள் எப்பொழுதும் உமக்கு போழ்ச்சியா இருப்போம் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்மை பாடி துதிப்பது எங்களுக்கு இவ்வளவு ஒரு சந்தோஷமான காரியம். ஆகவேதான் பக்தன் பாடுகிறார், பாடே துதி மனமே பரனை கொண் ஆடி துதி தினமே மனமே பாடே துதி மனமே நீடித்த காலமாக பரனுமை வாசித்து நேசித்த பட்சத்தை வாசித்து வாசித்து பாடே துதி மனமே தீர்க்கதரிசிகளை கொண்டு முன்னார சபினது பரனிந்த காலத்தில் மார்க்கமதாக குமாரனை கொண்டு வலுத்தின அன்பை விழித்து தியானித்து பாடே துதி மனமே சொந்த ஜனமான யூதரை தள்ளி தொலையில் கிடந்த புற ஜாதியாமும்மை மந்தையில் சேர்த்து பராபரன் தம்முடை மைந்தர்களாக்கின சந்தோஷத்துக்காக பாடே துதி மனமே எத்தனை தீர்க்கர் அநேக அப்போஸ்தலர் எத்தனை போதகர்கள் இரத்த சாட்சிகள் எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தந்திங் இத்தனையாய் கிருபை வைத்தனம் கர்த்தனை பாடே துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே மனமே பாடே துதி மனமே. ஆம் சுவாமி. ஆண்டவரே, யூதர்களுக்கு அவர்களை தள்ளி போட்டு அந்நியராகிய எங்களுக்காக ஆண்டவரே ரத்தம் சிந்தி எங்களை மீட்ட நன்றியை நாங்கள் எப்படி மறப்போம் ஆண்டவரே? நீர் செய்த இந்த பெரிய ரட்சிப்பை நாங்கள் எப்படி மறப்போம் ஆண்டவரே? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் இவ்வளவு பெரிய தேவன் ஆண்டவரே. நான் உமக்கு ஒரு ஸ்தோத்திர பாட்டு நான் பாடுகிறேன். சீர்முவி வான்புவி தேவா ஸ்தோத்திரம் சிறுஸ்ரீப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம் ஏற்குணனே ஸ்தோத்திரம் ஆடியார்க்கிறங்கிருவாய் ஸ்தோத்திரம் மானேசா நேர்மிகு அருள் திரு அன்பா ஸ்தோத்திரம் நேத்தமுனக்கடியார்களின் ஸ்தோத்திரம் ஆர்மணனே ஸ்தோத்திரம் உனது அன்பினுக்கே ஸ்தோத்திரம் மாதேவா. ஜீவன் சுகம் பெலன் யாவுக்கும் சோத்திரம் தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் சோத்திரம் ஆவலுடன் சோத்திரம் உனது அன்பினுக்கே தோத்திரம் மானேசம் ஆத்தும நன்மைகளுக்காகவும் சோத்திரம் அதிசய நடத்துதற்காகவும் சோத்திரம் சாற்றுகிறோம் சோத்திரம் உனது தாகும் அன்புக்கே தோத்திரம்
மானேசா மாறா பூரண நேசா ஸ்தோத்திரம் மகளோடு ஜெப மொழி மாலையில் ஸ்தோத்திரம் தாராய் துணை ஸ்தோத்திரம் இந்த தருணமே கொடு ஸ்தோத்திரம் மானேசா. ஆமென். இவ்வளவு காரணங்கள் இல்லாம ஆண்டவர் இவ்வளவு அருமையான எங்களுக்கு ஜீவன் சுகபலம் தந்து இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த நேரத்திலே நீர் எங்களை கூட்டி சேர்த்தது எவ்வளவு ஒரு சந்தோஷமான நேரம் சுவாமி. ஆகவேதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பாடலை நான் இப்பொழுது பாடுகிறேன். மகிழுவேன் மகிழுவேன் பாடுவேன் பாடுவேன் இயேசு நாமம் ஒன்றே பாடிடுவேன் அவரால் அன்றி ரட்சிப்புவரில்லையே இயேசு நாமம் ஒன்றே மேலானதே வாரும் மாந்தன் நாம் எல்லோரும் ஒன்றாய் கூடி இயேசுவின் மகத்துவத்தை பிரஸ்தாபிப்போம் அவரின் அன்பை இவ்வுலகம் அறிந்திடவே அவர் சாட்சியாய் நாம் வாழ்ந்திடுவோம். ஆம் சுவாமி, இந்த உலகம் உம்மை அறியவில்லை. ஆகவே நாங்கள் சாட்சியாய் வாழ எங்களுக்கு உம்முடைய கிருபை தாரும் ஆண்டவரே. நான் கேட்கிறவனும் பெற்றுக்கொள்றான்னு சொன்னவரே, நாங்கள் ஒருமித்து ஆண்டவரே உம்முடைய அன்பை இந்த உலகத்துக்கு அனுப்பு எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. கர்த்தருக்கு எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொன்ன கர்த்தரையே பாடிடுவோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதும் பெலன் கர்த்தருக்குள் நாமும் மகிழ்ந்திருப்போம். மகிழுவேன் மகிழுவேன் பாடுவேன் பாடுவேன் இயேசு நாமம் ஒன்றே பாடிடுவேன் அவரால் அன்றி ரட்சிப்புவரில்லையே இயேசு நாமம் ஒன்றே மேலானதே கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொன்ன கர்த்தரையே பாடிடுவோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதும் பெலன் கர்த்தருக்குள் நாமும் மகிழ்ந்திடுவோம். ஆம் இயேசு சுவாமி, உமக்குள் மகிழ்ந்திருப்பதான் எங்களுக்கு பெலன். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பெலன் அடைந்து கழுகு போல செட்டையடி தெழும்பிடுவார். கர்த்தருக்கு நாமும் காத்திருப்போம். மகிழுவேன் மகிழுவேன் பாடுவேன் பாடுவேன் இயேசு நாமம் ஒன்றே பாடிடுவேன் அவரால் அன்றி ரட்சிப்புவரில்லையே இயேசு நாமம் ஒன்றே மேலானதே. ஆமென். உம்முடைய நாமம் ஒன்றே எல்லா நாமங்களுக்கு மேலானது. உம்முடைய நாமத்திலே நாங்கள் மண்டியிட்டு வருகிறோம், முழங்கால் தாழ்த்தி வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளங்களை ஆண்டவரே தாழ்த்தி உமக்கு நன்றி உள்ள உள்ளத்தோடு வருகிறோம். நீர் இவ்வளவு பெரியவர் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. மிகுதி நேரத்தை நீங்களே பொறுப்படுங்கோ. பிரதருக்கும் ஆண்டவரே நடத்துறதுக்கு பலன் கொடுத்து உங்களோட நாமம் ஒன்றே மகிமைப்பட ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த கர்த்தர். அது சீக்கிரத்தில் வரப்போகிறீர். உண்மை சந்திக்க ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று எல்லாருக்கும் நீர் ஆண்டவரே உறுத்தி எல்லாரையும் ஆசீர்வதித்து இந்த நேரத்தை உம்முடைய கரத்திலே ஆண்டவரே தருகிறோம். I have thine own way, Lord Jesus. Only your name be glorified. எல்லா துதிக்கான மகிமையும் இயேசு ராஜாவுக்கே. In the mighty name of Jesus. Amen. Amen. ஆமென். அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்க மாகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையில கிரியலுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்துக்கு அவரை துதியுங்கள். எக்காலத்தனியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சிறமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள்.
தம்பிரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், பாலோடும் திங்களோடும் அவரை துதியுங்கள். ஆமென். இதுவரை நேரமும் துதித்து ஆராதித்து பாடியவர் சிஸ்டர் ஹரிராஜா, ஸ்காப்ரோ, ஒன்டாரியோ, கனடா. இந்த சகோதரி ஒரு வான்புறா என்னும் ஒரு சீடியை, அநேக சீடியை வெளியிட்டிருந்தார். மிகவும் ஆச்சரியமா இருந்தது. இந்த சகோதரிக்கு தேவன் இரட்டிப்பான சத்துவத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் கொடுத்து தேவன் இந்த மகளை கரம் பிடித்து வழி நடத்துவாராக. ஆமேன், 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 ஆமேன் ஆமேன். ஆமேன். தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசனா இருக்க போறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஆண்டன் ராசன் நாயகம் அவர்களே. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஆண்டன் ராசனாயகம், மைக் ஆன் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் லார்ட் நேயர்களே. ஆமாம். சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சி துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உங்களை அழைத்திருக்கிறோம். இப்பொழுது உங்களை ஒப்புக்கொள்கிறேன் பாஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமென். ஆமென். நாங்கள் இன்றைக்கு நன்றி சொல்லி அவரை துதிக்க வந்திருக்கிறோம். துதியில் பிரியமுள்ளவர், ஆராதனையில் பிரியமுள்ளவர். எங்களுடைய துதிகளை ஏற்றி எங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி நாங்கள் நன்றி சொல்லுவோம். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மைகளாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திலே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஆமாண்டவரே, இவ்வளவு நல்லவரப்பா. இருளின் அதிகாரத்தில இருந்த எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களை தூக்கி எடுத்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஒளியின் பிள்ளைகளாக உம்முடைய ஊழியத்தை செய்ய எங்களை அழைத்தவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லாமல் நாங்கள் இருக்கவே முடியாது. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். என்னுடைய வாழ்வில எத்தனையோ நன்மைகள் செய்த ஒரே ஒரு தேவன், அந்த உயிருள்ள தேவன், எங்களுக்கு உயிரை தந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன்.
நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நாங்கள் பிலிப்பியன்ஸ் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்படியாக எங்களுக்கு நன்மை செய்கிற தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நன்றியோடு, நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எப்பொழுது நன்மையான ஈவுகளை, பரிபூர்ணமான வரங்களை தருகிற தேவன், அவருக்கு நன்றி சொல்லுவோமா? பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். தேவனருளிய சொல்லி முடியா ஈவுக்காய் ஸ்தோத்திரம், நீர் செய்த எல்லா நன்மைக்கும் தோத்திரம் தோத்திரமே, எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே தோத்திரமே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், கடந்த நாட்கள் கண்மணி போல பாதுகாத்தீரே, சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சேர்கிறோம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் எப்பொழுதும் நன்றி சொல்லுகிறவர்களாக நாங்கள் எது நடந்தாலும் எங்களை உருவாக்கின தேவன், எங்களை படைத்த தேவன், இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருப்பது அவருடைய சுவாசம். அவர் மனிதனை படைத்து மண்ணில் இருந்து மனிதனை படைத்து சுவாசத்தை ஊதி எங்களை இன்றைக்கு காற்றை எங்களுடைய சுவாச பையில தந்த தேவனுக்கு நாங்கள் எல்லா மனிதர்களும் நாங்கள் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவரை இதயபூர்வமாக நாங்கள் துதிக்க வேண்டும், தோத்தரிக்க வேண்டும். ஆராதனை பிரியமுள்ள தேவன், உயிருள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், ஒன்றான மெய்த்தேவன், அவருக்கே நாங்கள் எப்பொழுது நன்றியுள்ளவர்களாக நன்றியை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். ஆமாண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவரும் உடைய துதியில அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவீராக.
உடைய அபிஷேகத்தினால இந்த நேரத்தில் நிரப்புவீராக. துதிக்க துதிக்க நீர் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவன், ஒவ்வொரு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் உடன்படும் துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடியவர் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம், ஸ்காபர், ஒன்டாரியோ. இந்த ஊழியக்காரன் சங்கம வானொலி தினம் தினம் தேவ செய்தி கொடுக்கிற ஊழியக்காரன். தேவன் அந்த ஊழியரை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ரஜினி அழைக்க போறோம். அதற்கு பிறகு செய்தியை கடந்து செல்வோம். செய்திக்கு பேர் இன்று புனிதமான ஞாயிற்றுக்கிழமையில தேவாலயத்துக்கு சென்றிருக்கிறார்கள். சென்று வந்தவர்கள் மீண்டும் தொடர்ந்து இந்த துதி ஆராதனை நடத்துவார்கள். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் ரஜினி அலங்காரமாக அழைத்து அதற்கு பிறகு தேவ செய்தியை கடந்து செல்வோம். இன்றைய நாளை தேவ செய்தியை கொண்டு வர பாஸ்டர் ஜெயராஜ் இந்தியா. சிஸ்டர் ரஜினி. Praise the Lord, Brother Mahendran. God bless you. Amen. Amen. Thank you, Lord. Thank you, thank you, thank you, Savior, for the wonderful way, Lord, you have been ministering, Lord Jesus, through these networks, Lord. Lord, this is nothing but you're doing, Lord. So we bring forth all honor and glory to you, my Savior, in the name of Jesus. As we lift up your name, Lord, you said you will draw all men unto yourself. And Lord, especially, Lord, on this day of the Lord, where we gather in your name, Lord, in many countries, in many continents of this world, Lord Jesus, as we gather as a universal church, Lord, and gather in your name, Lord, and with these networks, Lord, even, Lord, doing the very same thing, Lord, bringing your very entrance of your very presence, Lord, into the lives of people, oh God, no matter where they are at, Lord, you are ministering to them, Father. Lord, if they are at a position they cannot attend churches, Lord, especially, Lord, into their homes and in the hospitals, in wherever situation they might be in, Lord, oh God, they are not able to move out of their homes because of disabilities or anything, Lord. You are the one, Lord, who is able to take these networks, Lord, through the media, Lord, that is going out at this very moment, Lord. So we thank you for that wonderful way you are ministering to them, Lord. Now we, Lord, entrust, Lord Jesus, the minister of the gospel, Lord, who would come and bring forth the word, Lord. As the word goes forth, Lord Jesus, you would prepare the soil of their hearts, Lord, and bring forth much of the blessing, Lord, that is upon it, Lord. And also, Lord, bless the person, Lord, the minister of the gospel, Lord, the servant of the Lord, as the person who, Lord, brings the word, Lord, brings the word out, Lord. Anoint him, Lord. Be with this person as well, Father, whoever it is. And we entrust that person also into your hands, Lord. And we pray, Lord Jesus, that the word of the gospel, Lord, is the power of salvation, which is, Lord, you have chosen, Lord Jesus, to bring forth people, Lord, into the harvest of soul only through preaching of the gospel. So we thank you for that at this moment, we pray in Jesus' name. Amen. Amen. இதுவரை நேரமும்